ஹனிமூன்ல தூங்கின முதல் நாள் நீங்களா தான் இருக்கும். கும்பகர்ணம் கூட தூங்கி இருக்க மாட்டான். உன் ஃபர்ஸ்ட் நைட்ல இந்த மாதிரி எதுவும் நடக்கலையா? நடக்குமா? நடக்க விட்டுருவேனா? நான் யாரு? லக்ஷ்மி ஆடை இல்லாம பால் எடுத்துட்டு வந்தா. இது பால்ல ஆடை இல்லாம எடுத்துட்டு வந்தா. அப்போ நில்லடி, உட்காரடி, ஒட்டுக்க, கட்டுக்க. அன்பே, நம்ம 2 பேர் முதலிரவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாத்தீங்களா? நீங்க ஆரம்பத்திலேயே கோட்டை விட்டீங்க சார். கூட்ட கேஸ். உங்க கீழே வேலை பார்க்கறதையே நான் ரொம்ப கேவலமா நினைக்கிறேன். சிவராமா, தயவு செய்து தெய்வத்துக்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துப்பா. என்ன சார் வேடிக்கையா இருக்கு? எல்லாரும் தெய்வத்துக்கிட்ட போய் என்ன காப்பாத்துங்கம்மாங்க, நீங்க தலைகீழா சொல்றீங்களே. அவங்களோட முழு பெயர் தெய்வநாயகி. அதைத்தான் தெய்வம் தெய்வம்னு ஷார்ட்டா கூப்பிடுவேன். அப்ப நீங்க சாமியை சொல்லலையா? நான் மாமிய சொன்னேன்டா. குருநாதா, சீக்கிரம் ஐடியா குடுற, அவங்க கிட்ட போய் போனஸ் கவரை குடுக்கணும்டா. என்னது? போனஸ் பணத்தை பொண்டாட்டி கிட்ட கொடுக்க போறீங்களா? என்னங்கடா இது? அது அப்படித்தான். பேய பிசாசு கையில தான் கொடுக்கணும். கவரை பிரிக்காம கொடுத்தா ஒரு 50 ரூபாய் டிப்ஸ் கொடுப்பா. ஐயோ, என்ன அடக்கம்பா! ஒவ்வொரு ஆம்பளைங்களும் உங்க கால விழுந்து கும்பிடணும். முதல்ல அந்த கவரை கொடுங்க. அட பாவி, கிழிச்சிட்டியடா. லேசா பிரிஞ்சிருந்தாலே கத்துவாளே. கத்தினா கொள்ளையர்னு ஒரு அறை விடுங்க. அடிக்க சொல்றியா? அது பாவம் இல்ல? பொண்டாட்டிய ஒரு வாட்டி கூட அடிக்காத புருஷனே கிடையாது. நீங்க ஒரு அறை விடுங்க, அதுக்கப்புறம் பாருங்க உங்க பொண்டாட்டி சரணாகதி. டேய், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நீயும் கூட வர்றியா? புருஷோத்தமா, கவலைப்படாத. இன்று முதல் ஒரு வெள்ளாடு வேங்கி ஆகிறது. ஓகே? இவன் டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகல. ஆடு வேங்கை ஆகாது, பிரியாணி ஆயிடும். டேய் சிவராமா, நானும் வர்றேன். வா சிவராமா. யாரது? நான் கிளார்க்கா வேலை செய்யற ஆபீஸ்ல இவர் எனக்கு மேனேஜரா இருக்காரு. இவன் என் ஸ்டாஃப். ஆபீஸ் ஸ்டாஃப் ஏன் அனாவசியமா வீட்டுக்கு கூட்டிட்டு வரீங்க? ஆபீஷியல் மேட்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் தான். சரி, போனஸ் கவர் எடுத்துக்கிட்டு மேல வாங்க. இதோ வர்றேன். சார், கதையில சூர்பனக செத்துட்டான்னு படிச்சிருக்கேன். ஆனா இப்ப உயிரோட மாடியில நிக்கிறாங்களே. புரிஞ்சுக்கிட்டியா? இவ கூட 1 வருஷம் நீ குடும்பம் நடத்துவியாடா? நைஸா அவங்களை என் தலையில கட்டலான்னு பாக்குறீங்க? அதுக்காக சொல்லலடா, என் நிலைமை சொன்னேன். இப்ப என்ன பண்ண சொல்ற? நேர பிரிச்ச கவர் அவங்க கிட்ட கொண்டு போய் அப்படி போடுங்க. உடனே சண்டை ஆரம்பிப்பாங்க. பதிலுக்கு நீங்களும் சண்டை போடுங்க. ஒரு இடத்துல நிறுத்தி பொள்ளேன்னு ஒரு அறை. அவ்வளவுதான், கண்ணம் பழுத்துரும். இங்க தானே இடிக்குதுன்னா கொஞ்சம் தள்ளி நின்னு அடிங்க. சார், ஏதாவது ஒரு பெரிய மாவீரனை கற்பனை பண்ணிக்கங்க, பயங்கரமான தைரியம் வரும். கமான், யோசிங்க. அலெக்சாண்டர், வீரபாண்டிய கட்டபொம்மன், பட்டுக்கோட்டை அழகிரி, வீரன் சின்னமலை. அடிக்கிற அடியில அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நல்லதா போச்சு. காரியம் முடிஞ்ச கையோட சின்ன பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க. ஐயருக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஆண்டவா, இந்த ஃபைட்ல மேனேஜர் மட்டும் ஜெயிச்சுட்டா எனக்கு ப்ரமோஷன் நிச்சயம். ஐயா, நான் தான் பிரிச்சேன். என்ன தைரியம்? எல்லாம் ஒரு அசட்டு தைரியம் தான். யாரை கேட்டு பிரிச்சீங்க? ஏன் பரண்டி, நான் யாரை கேட்டு பிரிக்கிறோம்? டீயா போடுறீங்க? இத்தனை நாள் பொண்டாட்டிக்கு டீ போட்டேன், இப்ப பொண்டாட்டியே டீ போடுறேன். ஏன் இப்படி சாமி ஆடுறீங்க? நிறுத்துங்க. நீ நிறுத்தி சரிதா. எதுட்டா பேசுறீங்க? பேசுற என்னடி செய்வ? என்ன செய்வனா? இப்ப பாருங்க. நான் என்னடி பாக்குறது, நீ பாருடி. அடிச்சிட்டார், அண்ணாத்த அடிக்கிறார், வாங்கிக்கோ வாங்கிக்கோ. புருஷோத்தமா, தூள் கிளம்புடா. பலே, வாங்கம்மா வாங்க. என்ன இப்படி அழுவுறீங்க? குடும்பம்னா 4 தான் இருக்கும். இப்ப யாரும் உங்களை அடிச்சது? தாலி கட்டின உங்க புருஷன் தானே. நானே அடிச்சேன். இப்படி அழுவுறீங்களே? நான் அது கடலப்பா. பின்ன இந்த 5 வருஷ தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு தரம் கூட நான் அவரை கை நீட்டி அடிச்சதில்ல. ஆனா இன்னைக்கு அவரை அடிச்சுட்டேனே. நீ போய் அவரை சமாதானம் பண்ணப்போ. அடி பாவி.
என்ன சார் ஆச்சு? இல்ல, எனக்கு அவசர வேலை இருக்கு. வரட்டா? Hi boys. என்ன சிவராமா இப்படி பண்ற? ஐயா, சிகரெட்டுக்கு இப்படி பண்ணுறியே? துருட்டு குடிச்சா என்ன பண்ணுவ? என்ன எட்லாக் சார்? சிவராமா, உனக்கு என்னடா பைத்தியமாடா? ஏன் பைத்தியம் தான் சிகரெட் குடிக்குமா? ஐயோ, புல்டா உள்ள இருக்குதுடா. இருந்தா என்ன? மேனேஜருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? ஒண்ணும் ஆகாது. அவள் ஜாதகமே நம்ம கையில. சிவராமா, வேற கம்பெனிக்கு போறதுன்னு முடிவே பண்ணிட்டியா? இதே ஆபீஸ்ல எனக்கு கூடிய சீக்கிரம் ப்ரமோஷன். உங்க சீட்டுக்கு தான் வரேன். சார், உங்களை மேனேஜர் சிகரெட்டோட வர சொன்னார். ஏன் அவர் சிகரெட் ஆயிடுச்சா? என்னடா சிவராமா, வர வர புல்டாக் பயமே போயிடுச்சா உனக்கு? யாரு? நம்ம புருவா. புருவா? யா, செல்லமா கூப்பிட்டேன். சிவு, நானும் செல்லமா கூப்பிட்டேன். சீக்கிரமா போ. அது என்ன பண்ணும்? இஸ் a nice boy. போடா போ. குட் மார்னிங் மிஸ்டர் புரு. ஷட் அப். என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா? ஆமா, நேத்து நைட்டு வீட்டுல பொண்டாட்டிட்டு உதவாயினீங்களே, கண்ணு கீழே கருப்பா இருந்துச்சு, சரியாயிடுச்சா? சிவராமா, இத பத்தி ஆபீஸ் ஸ்டாஃப் கிட்ட மூச்சு விட்ட உன் டிஸ்மிசல் ஆர்டர் டைப் ஆயிடும், ஜாக்கிரதை. என்னது இது கையில? சிகரெட். இழுக்கு இழுக்கு இன்பம் இறுதி வரை. உன் ஐடியாவை கேட்க கேட்க இறுதி வரை துன்பம் தான். சிவராமா, எஸ். 5 மணிக்கு மேல நீ எனக்கு குருவாரு. நானே உனக்கு எத்தனை சிகரெட் பாக்கெட்டாலும் வாங்கி தரேன். தயவு செஞ்சு அந்த சிகரெட் இதுல போடு. ஓகே சார். சாரி. 5 மணிக்கு மேல நான் உனக்கு எல்லாம் செய்யறேன்டா. தயவு செஞ்சு ஆபீஸ்ல தொந்தரவு படுத்தாதடா. கவலைப்படாதீங்க புருஷோத்தமன். ஆமா, உங்க மனைவி மத்த விஷயங்கள் எல்லாம் எப்படி? மத்த விஷயம்னா என்ன? சந்தோஷங்கள், ஜல்சாக்கள், தாம்பத்திய உறவுகள். நீ அத கேக்குறியா? ரேஷன் கார்டுல நீ என்னன்னா வாங்குற? அரிசி, சக்கரை, ரவா. ஏன் ரேஷன் கார்டுல செக்ஸையும் சேர்த்துட்டாடா அவ? நிஜமாவா சொல்றீங்க? ஆமாப்பா, கட்டுப்பாடா இருந்தா தான் உடம்பு கட்டுமஸ்தா இருக்குமா. செக்ஸ்னாலே வெக்ஸ் ஆகி போச்சுப்பா. அதான் இந்த வயசுலயும் உங்க சம்சார ஃபிகர் தக்கரா இருக்குது. டேய், டென்ஷன் பண்ணாத. தெய்வான உனக்கு அண்ணி மாதிரி. மன்னிச்சிருங்க அண்ணே. டேய், அவளை வழிக்கு கொண்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுடா. அப்படின்னா ரேஷன் முறையை ஒழிச்சு ஓபன் மார்க்கெட் வேணுங்கிறீங்க. சூப்பர் ஐடியா. லாரரரி லாரரரி லாரர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 
நாரரவி. சித்தப்பா என்ன இவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு? எலியா இருந்தவர் புலி ஆயிட்டாரோ? புலியா புலி தோலான்னு புரியலையம்மா. முதல்ல அவரை ஃபாலோ பண்ணுங்க. இவன் என்ன மகாத்மா காந்தியா இவனை ஃபாலோ பண்றதுக்கு? அவர் பின்னாடி போங்கன்னு சொன்னேன். டிரைவர் சீக்கிரம் வேகமா போங்க. அந்த அம்பாசிடர் காரை எப்படியாவது பிடிச்சிடணும். ஜாலி நகர். ஹாய். ஹலோ.
இது என்னப்பா லாட்ஜ்? மட்டமான லாட்ஜ் சார். இது தப்பி தவிர இந்த பக்கம் வந்துட போறீங்க. 7 சீட்டு வந்துடும் சார். அப்படியா? ஆமா சார். நல்ல வேலை சொன்னியே. வயசான காலத்துல நான் இங்க நிக்கிறத பார்த்தா எவனாவது என்ன தப்பா நினைச்சிருவான். மாப்பிள்ளை இவ்வளவு கேவலமா போயிட்டாரா? வீட்டுக்கு வரட்டும், பாத்துக்கிறேன். யோ வண்டி அடியா, உனக்கு வந்துட போகுது 8. சார் டைம் என்னாச்சு சார்? டைம் இங்க இருக்கு. தேங்க்யூ. வாங்க சார், வாங்க வாங்க. ஆமா, உன் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன், வாங்கன்னு வரவேற்க வந்துட்டேன். ஏண்டா இவ்வளவு மட்டமான லாட்ஜ்ல கூட்டியாந்து விட்டுட்டிய? ஒரே குட்டியும் குட்டியுமா இருக்க இங்க. இவ்வளவு மட்டமான லாட்ஜுக்கு நீங்க வந்த விஷயம் உங்க சம்சாரத்துக்கு தெரிஞ்சாதான் உங்க மேல கோவப்படுவாங்க. அப்பதான் நீங்க பதில் பேச முடியும். என்னன்னு பதில் பேச முடியும்? நீ பெட்ரூம்ல எங்கிட்ட ஒழுங்கா நடந்துகிட்டா நான் ஏண்டி ஊர் மேய போறேன்? அந்த மட்டமான லாட்ஜ்ல இருக்கிற குட்டிங்களே உன்னை விட அழகா இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி சொன்னா ஒத்துக்கோலா? ஒத்துப்பாங்களாவா? ரேஷன் முறை அடியோட ரத்து. கடை எந்நேரமும் திறந்திருக்கும். திறக்க வச்சிடுவோம். ரூம் சாவியை குடுனே. இந்த லாட்ஜுக்கு எதுக்கு ரூம் சாவி? எல்லாம் எப்பவும் திறந்திருக்கும். ஆமா சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 9 மணி வரைக்கும் இங்கேயே சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு வீட்டுக்கு போயிடுங்க. நான் மட்டும் தனியாவா? துணைக்கு தான் இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. என்ன இருந்தாலும் நீ இருக்கிற மாதிரி ஆகுமா? சார் நான் என் ஒய்ஃபோட சினிமா போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன். டைம் ஆச்சு, படம் ஆரம்பிச்சிருவா. நான் மட்டுமா? பாவி, இவன் மட்டும் ஒய்ஃப் கூட சினிமாவுக்கு போறான், என்ன இங்க தனியா விட்டுட்டு. ஏன் நான் இல்ல? ஒரு 30 ரூபாய் கூட. ஐயோ 25 20 15 10 5 2 ஒரு 8 கூட. சிவராமா, நிஜமாவா சொல்றீங்க? சத்தியமா சொல்றம்மா. இந்த கண்ணாடிக்கு பின்னாடி இருக்கிற கண்ணால பார்த்தேன். ச்சே, எவ்வளவு சீப்பு. சீப்பா? படு சீப்பு. 10-15க்கெல்லாம் ஐட்டங்கள் நிக்குதுங்க. நான் ஐட்டத்தை சொல்லல, அவரை சொன்னேன். ஆஹா. ஹலோ, T12 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேம்மா. டக்கர் லாட்ஜுக்கு ரைடுக்கு போனோம். அங்க உங்க வீட்டுக்காரர் இருந்தாரு. அவரை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல கொண்டாந்து லாக்அப்ல வச்சிருக்கோமா. உடனே வந்து பணத்தை கட்டி அவரை ஜாமீன் அழைச்சிட்டு போங்க. அடிக்காத தெய்வம், தெய்வம், இனிமே போக மாட்டேன். தெரியாம தப்பு பண்ணிட்டேன் தெய்வம். இவ்வளவு அசிங்கமா ஒரு காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? தெரியாம பண்ணிட்டேன் தெய்வம், என்ன மன்னிச்சிடு. கண்டவ பக்கத்துல புரண்டு வந்து ஏன் பக்கத்துல படுக்காதீங்க. இனிமே கடைசி வரைக்கும் உங்களுக்கு வெளியில தான் படுக்க. தெய்வம், ரைடு வரும்னு எவன் கண்டான் தெய்வம்? நான் ஒண்ணு நினைக்க, போலீஸ் ஒண்ணு நினைச்சிருச்சு. நான் சத்தியமா கடல தெய்வம், நான் கற்புள்ள கடமை. என்ன நம்பு தெய்வம், தள்ளாத தெய்வம். தெய்வம், ஐயோ சொர்க்க வாசலையே சாத்திட்டாலே. இத்தனை நாள் சந்தோஷத்தை ரேஷன் சிஸ்டத்துல வாங்கிக்கிட்டு இருந்தேன். டேய் சிவராமா, ரேஷன் கார்டையே புடுங்க வச்சுட்டியடா பாவி. என்ன சும்மா இருக்கணும். இந்த போலீஸ் சிஸ்டம் என்னைக்குதான் ஒழியும். என்னம்மா நீ? ஆம்பளைங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருப்பாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போறதை விட்டுட்டு மாப்பிளைய பெட்ரூம்ல இருந்து வெளியே தூக்கி போட்டுட்டிய. அவர் செஞ்சது சரியா சித்தப்பா? ஆபீஸ்ல அவரை கண்காணிக்கிறதுக்கு சிஐடி வைக்கலாங்கறியா? ஆபீஸ்ல ஒரு ஆள் கிடைக்காமலே போயிடுவான். கிடைப்பான்ல, நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. ஆபீஸ்லயா? சரிம்மா. என்னய்யா ஐயா கையில துட்டு விளையாடுது? அதான் இப்ப நான் நாட் 7 வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல. அது என்ன நாட் 7 வேலை? அது நாட் சத்தமா சொல்லக்கூடாதுமா. காதை கொடு. ஆமா, அந்த புல்டாகுடைய மாமனார் சொன்னதுனாலதான் இந்த வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் அவருக்கு விசுவாசமா இருக்கேன். அப்பப்ப இந்த மாதிரி கத்த கத்தியா அள்ளி இறக்கிறாருல்ல. சார் வேணா சார், அடிக்காதீங்க சார். சார் சொன்னாங்க அடிக்காதீங்க சார். ஊர்ல எத்தனை நல்ல லாட்ஜ் இருக்கு.
சக்கர் ராஜ்ல ரூம் போட்டு என் சந்தோஷத்தையே மக்கர் பண்ணிட்டேடா. கூட படுக்க கூடாதுன்னு தலையிலியோட என்ன வெளியே தூக்கி எறிஞ்சிட்டாடா பாவி. அவ்வளவுதானே, இதுக்காக என்ன இவ்வளவு தூரம் துரத்துறீங்க? சார் நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். என் பொண்டாட்டி எனக்காக காத்திருப்பா. வீட்டுல ஏதோ விசேஷமா? வெறுப்பேத்துறேடா, என் மரியாதை எல்லாம் போச்சேடா. போனா போகுது, அது நல்ல லாட்ஜ் தான். உங்க நேரம் அதுல திடீர்னு ரைடு வந்துடுச்சு. ப்ளீஸ் அழாதீங்க, கூல் டவுன். இதுக்கு மேல என்னடா கூல் டவுன் ஆகணும், போடா. சார் நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. உங்க டென்ஷனை குறைக்க நான் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறேன். என்ன யோசிக்கிறீங்க? உங்களுக்கு தெய்வத்தை அடக்கணுமா வேண்டாமா? வாங்க. தெய்வநாயகி வாடி வெளிய. மாப்பிள்ள என்ன காரியம் செஞ்சுட்டு வந்திருக்காரு பாத்தியா? எக்கச்சக்க போதை போல இருக்கு. போய் என்னன்னு விசாரிங்க. மாப்பிள்ள என்னது? வாங்க 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 மச்சி, வாங்க மச்சி வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க. சும்மா ஏங்கி ஏங்கி நீங்க ஏன் இப்படி பாக்கறீங்க? மச்சி ஓவரா குஷ்ட சொல்லவே வேண்டாம், வீசுது. மச்சி நான் குடிச்சது, நான் தாலி கட்டின அந்த பிசாசுக்கு தெரிஞ்சா, அந்த ராட்சசிக்கு தெரிஞ்சா அது கத்தும். அவகிட்ட சொல்லிடாத. மாப்பிள்ள பிசாசுன்னு உங்க ஒய்ஃபியா சொன்னீங்க? ஒய்ஃபாவ புரியுது இல்ல? அப்புறம் எதுக்காக ஓவரா கத்துறீங்க? ஏதாவது ராவடி நடக்க போகுது. இப்ப நான் ராவடி பண்ணாம விட போறதில்ல. நடு சென்டருக்கு கொண்டு வந்து நிறுத்தாவல. மாப்பிள்ள நீங்க ஏன் இவ்வளவு கோபமா இருக்கிறீங்க? என் மவ கிட்ட அப்படி என்ன குறைய கண்டிக்க நீங்க? காப்பி கலந்தாளா, கீரை அறிந்தாளா, கேஸ் அடுப்பு மூட்டினாளா, இல்லை கணவனுக்கு குக்கர் வைத்து டக்கராக விருந்து படைத்தாளா, இல்லை கொஞ்சம் விளையாடும் என் இருக்கரங்களிலே பசுவை போட்டாளா, மாப்பிள சிசுவை போட்டாளா? யாரை கேட்கிறாய் கேள்வி? மாப்பிள்ள இல்ல ஒண்ணும் பண்ணிடாதீங்க. உன்ன ஒண்ணும் பண்ண போறதில்ல. இன்னைக்கு அவளத்தான், அவ இன்னமும் கஷ்டப்பட்டு தான் ஐடியா குடுக்கறான். ஆனா எனக்கு தான் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. மாப்பிள்ள யார் அவன் ஐடியா கொடுக்கறவன்? சிவராமன் தான் ஐடியா குடுக்கறான்னு நான் எங்க குடிபோதையில உளறிட்டு வேணும்னு பாக்குறீங்களா? அவனை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். ஏன்னா அது குரு துரோகம். மாப்பிள்ள டாப்ல அடிபட்ட போது இப்ப புரியுதா உனக்கு யாரு வில்லன்னு? சித்தப்பா அன்னைக்கு போன மாதிரி வீட்டுக்கு வந்தானே, அந்த சிவராமனா இவருக்கு குரு? பூனையா? அவன் ஒரு கேன. சித்தப்பா சிவராம வீட்ல எப்படி? ஆபீஸ்ல மத்தவங்க பேசுறத வச்சு சொன்னா, சிவராம வீட்ல ஒரு புலி. அவன் அதிகாரம் பண்ணினா 8 தெருவுக்கு கேட்கும். அவன் அடிச்சு அவன் பொண்டாட்டி அலர்னா 10 தெருவுக்கு கேட்கும். சுருக்கமா சொன்னா சிவராம பொண்டாட்டிய ஆட்டி படைக்கிறான். ஓ, அதான் என் புருஷனையும் தன்னை போலவே வீர பிரதாபனா ஆக்க முயற்சி பண்றானா? சிவராமா வைக்கிறேன்டா உனக்கு சிவகாசி வேட்டு. மிஸ்டர் சிவராமன் நீதானே? ஆமா, நீங்க நான் உன் புருஷனோட பாஸோட பாஸ்மா? பாஸ் வைஃபா? அப்ப பாசி. வாங்க உட்காருங்க உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. தேங்க்யூ. உன்னோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு என்னால வர முடியல, அதான் இப்ப வந்தேன். என்னோட பிரசன்டேஷன் வாங்கிக்க. இல்ல அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. யாரு? இவரா? ஒன்னும் சொல்ல மாட்டாரு, வாங்கிக்க. தேங்க்ஸ். பிரிச்சு பாரு. ரொம்ப நல்லா இருக்கு. இருங்க நான் காஃபி கொண்டு வரேன். இப்போ வந்துடுறேன். என்னடா பாக்குற? இந்த பூஜா உனக்கு தான்.
தூக்கிக்கிட்டு உன் பொண்டாட்டி பின்னால நீ லோ லோன்னு அலையல, நான் கொண்ட போடுறதே விட்டுடுறேன். சாப்பிடுங்க. தேங்க்யூ. கம்ம கம்மாங்குதே, என்ன காஃபி தூள்? அவரை தான் கேட்கணும். இந்த சோஃபா நல்லா இருக்கே, எங்க வாங்கினது? அவரை தான் கேட்கணும். வீடு வாடகை வீடா? அவரை தான் கேட்கணும். எல்லாத்தையும் அவர்கிட்ட தான் கேட்கணுங்கிறியே, உனக்கு சுய புத்தி இருக்கு. அவரை தான் கேட்கணும். உன்னோட இன்னசென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லக்ஷ்மி. இன்னையில இருந்து நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? லக்ஷ்மி இங்க வா, உட்காரு. இது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ஒண்ணு கொடுங்க. சரி. ஆமா, நீ ஒண்ணு எடுக்கல? சரவணா ஸ்டோர்ஸ் பட்டு புடவைனா ரொம்ப நல்லா இருக்கும். நீ வேணா ரெண்டு எடு. வேண்டாங்க, இது எல்லாத்தையும் அவரே வாங்கி கொடுப்பாங்க. அப்போ நீ ஒரு ஷோகேஸ் பொம்மைன்னு சொல்லு. வாயை திறந்து எதையும் கேட்க முடியாது. நீ பேக் பண்ணுப்பா. சரிம்மா, ஒரு 10 ரூபா இருந்தா கொடுங்க. லக்ஷ்மி, உங்ககிட்ட ஒரு 10 ரூபாய் இருந்தா கூட அப்புறமா கொடுக்குறேன். அது வந்து பணம் இல்லைங்க. அப்புறம் எதுக்கு பர்ஸ்? நான் ஏதாவது தப்பா நினைச்சுக்குவேன்னு பர்ஸ் கொண்டு வந்திருக்கேன் இல்லையா? வெளியில வா, பேசிக்கிறேன். ஏ லக்ஷ்மி, என்ன பொண்ணு நீ? ஒரு 10 ரூபாய் கூட பர்ஸ்ல வச்சிருக்க மாட்டேன்? இல்ல, அவர் என் கையில பணம் கொடுக்கற பழக்கமே இல்லைங்க. சம்பளத்தை வாங்கி நீ வச்சுக்க வேண்டாமா? 5க்கும் 10க்குமா புருஷனை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. சரி வா போலாம். இதான் எங்க லேடிஸ் கிளப். நான் தான் இதுக்கு பிரசிடென்ட். சீக்கிரமா உன்னையும் மெம்பர் ஆக்கிடுறேன். இதான் உங்க கான்ஃபரன்ஸ் ஹாலா? ரொம்ப அழகா இருக்கே. அழகா இருக்கா? இங்க நான் நிறைய லெக்சர்ஸ் கொடுத்துருக்கேன். சரி, நான் வரேன். அவர் வந்துருவாரு. லேட்டா போனா அப்புறம் என்ன திட்டுவாங்க. இந்த பையன் அவன் புருஷனுக்கு இருக்கணும். சேச்சா, அனாவசியமா அவர் லேட்டாவே வரமாட்டாரு. எப்பவாவது ஆபீஸ்ல ஒவ்வொரு வாட்டி ஓவர் டைம் நல்லதா. ஐயோ, ஓட்டியா? ஓட்டி டீட்டெயில் பண்ணா கொஞ்சம் உஷாரா இருக்கணுமா? ஆபீஸ்ல ஒரு லேடி டைப்பிஸ்ட் இருக்கா. நீ அழகாத்தான் இருக்க, ஆனா இந்த ஆம்பளைங்கலாம் சரியான டைப். தம் பொண்டாட்டியை விட மத்த பொம்பளைங்க எல்லாம் ரொம்ப அழகா இருக்கிறதா நினைப்பு. நாளைக்கு ஆபீஸ்ல ஏதாவது கசமசம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, நீ என்ன பண்ணுவ? என்ன பண்றது யோசி. ஆமா, உன் கண்ணா என்ன லேசா செவந்திருக்கு? அது ஒண்ணு இல்லைங்க, சும்மா சொல்லு. இது நேத்து ராத்திரி அவர் கண்ணத்துல ஒண்ணு கொடுத்தாரு. இதெல்லாமா போய் வெளியில சொல்றது? ஐயோ, அவர் கொடுத்தது ஒண்ணும் அது இல்லைங்க. இல்ல, ஒண்ணுல பாதி. ஒண்ணுல பாதி. யூ மீன் அரை? ஓ, அடிப்பாரா? ஓ, அடிப்பாரே. அதுல என்ன சந்தோஷம்? ஆமா, உனக்கு கல்யாணம் எப்ப ஆச்சு? 1 வருஷம் ஆச்சு. புருஷனை கைக்குள்ள போட்டுக்க ஒரு ராத்திரி போதுமேமா. நீ 365 ராத்திரியை வேஸ்ட் பண்ணிட்டியே. என்ன பண்ணிட்டு இருந்த? ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. என்ன சொல்றீங்க? புருஷன் பலவந்தமா படுக்கைக்கு கூப்பிட்டாருன்னு சொல்லி அமெரிக்கால ஒருத்தி டைவர்ஸ் பண்ணிட்டான். ஜப்பான்ல ஒருத்தி புருஷன் சத்தமா குரட்ட விடுறாருன்னு அவன் டைவர்ஸ் பண்ணிட்டான். காலம் ஜெட் வேகத்துல போய்கிட்டு இருக்கு. நீ என்னடானா இன்னும் கர்நாடகமாவே இருக்கியே. ஆம்பளைங்களுக்கு சரிசமமா நாமளும் நடந்துக்கணும். ஐயோ, அப்படி நான் நடந்தா என்ன அடங்காப்படாரின்னு சொல்ல மாட்டாங்களா? கல்யாணத்துக்கு முன்னால நானும் உன்ன மாதிரி உலகம் புரியாதவளா தான் இருந்தேன். சாக போறதுக்கு முன்னால எங்க அம்மா என்ன கூப்பிட்டு, எந்த காரணத்தை கொண்டும் நீ கல்யாணம் பண்ணிக்க போற உன் புருஷனை அவன் போக்குல விட்டுறாத. அப்படி விட்டுட்டா உங்க அப்பா குடிச்சு சீரழிஞ்சு குடும்பத்தையே குட்டி சோறாக்கிட்டாரு. அதனால ஆரம்பத்திலேயே நீ உன் புருஷனை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கல, அப்புறம் எனக்கு ஏற்பட்ட கதிதான் உனக்கும்னு சொன்னாங்க. இப்ப சொல்லு லட்சுமி, நான் அடங்காப்பிடாரியா? புருஷன் மேல பக்தி மரியாதை இதெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும், வெளியே காட்டிக்க கூடாது. அப்பதான் குடும்ப கௌரவத்தை ஒரு பொண்ணு காப்பாற்ற முடியும். எண்ணி 3 மாசம் 3 மாசம் உன் முகத்துல காஃபி கொட்டின உன் புருஷனை காஃபி கலக்க வச்சு கலக்கிற ஒரு கலக்கு. அதிகாரமா உன்னை கை தட்டி கணக்கு கேட்கிற உன் புருஷனை அடக்கத்தோட கை கட்டி கணக்கு ஒப்பிக்க வைக்கிறேன். எடுத்து கொடுக்குற புடவையை கட்டுறவ பேர் தான் பொண்டாட்டினா, வீசி எறிகிற வேட்டியை கட்டுறவன் பேர் தான் புருஷன்னு நிரூபிச்சு காட்டுறேன். கை நீட்டி அடிக்கிற உன் புருஷனை கையெழுத்து கும்பிட வைக்கிற லட்சுமி. இட்ஸ் a challenge.